பிரசன்ன ரணதுங்கவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. மாவீரர் நாள் நினைவேந்தல் குறித்து உருக்கமாக சபையில் கருத்து வெளியிட்ட சந்திரசேகர். வடக்கில் போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் இராணுவத்தினர் ஒப்புக்கொண்ட அரசாங்கம். 323 கொள்கலன் சர்ச்சையை கண்டுபிடிக்கும் பணியில் 4 எதிர்க்கட்சியினர். யாழில் ஆபா குழு தலைவர் உள்ளிட்ட 2 அதிரடி கைது. எமக்கு நேரமில்லை, எதிர்க்கட்சிகளுக்கு ஹரணி அமரசூரியவின் பதிலடி. முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த காரணிகளை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம இன்று பிற்பகல் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் கடத்தலில் இராணுவமும் காவல்துறையினரும் தொடர்புபட்டு காணப்படுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்ட விவாத உரையில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். வடக்கின் கல்வி நிலையில் கடந்த காலத்தில் சரிவுகள் காணப்பட்டதாகவும் எனினும் தற்பொழுது அது வலுவடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வடக்கு கல்வி வீழ்ச்சிக்கு போதைப்பொருள் மாஃபியாக்கள் காரணம் என்றும் விவரித்துள்ளார். இதன்போது நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அமைச்சரே, வடக்கில் கல்வி புலத்தில் வளர்ச்சி காணப்படுகின்றது என தெரிவித்தீர்கள். அதனை கணக்கெடுப்பின் மூலம் நிரூபிப்பீர்களா? மேலும் வடக்கில் போதைப்பொருள் கடத்தலில் இராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளனர். அவர்களை எப்போது வெளியேற்றப் போகின்றீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் வழங்கிய கடத்தொழில் அமைச்சர், வடக்கில் போதைப்பொருள் கடத்தலில் கடந்த காலங்களில் காவல்துறையும் இராணுவமும் இணைந்து தொடர்பு பட்டுள்ளனர். அந்த நடைமுறை தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு பின்னால் போதைப்பொருள் மாஃபியாக்களும் உங்கள் கட்சியின் அரசியல் தலையீடுகளும் உங்கள் நண்பர்களின் கட்சியினரும் தொடர்பு பட்டுள்ளனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என கூறியுள்ளார். இதற்கு பதில் வழங்கிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், வடக்கில் போதைப்பொருள் கடத்தலில் இராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளனர் என கொண்டமைக்கு நன்றி. கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் ஆபா குழுவின் தலைவரான வினோத் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த 2 நேற்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், ஆபா குழு வினோத் என்பவர் 2 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயினுடனும் அவரது சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கு முக்கியமான கார்த்திகை மாதத்தில் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்றனர் என கடத்தொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று போராடிய இளைஞர்கள் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசைகள், அபிலாஷைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வரவு செலவு திட்டம் குறித்து நாங்கள் பேசுகின்ற நிலையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சினைகள் தொடர்பாக பேசுவது குறைவாக இருப்பதை காண முடிந்துள்ளது. அந்த மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் தொடர்பில் கதைக்கின்றீர்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. கார்த்திகை மாதம் என்பது தமிழ் மக்களுக்கு முக்கியமான மாதமாகும். இந்த மாதத்தில் தான் விசேடமாக மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம். அது மாத்திரமின்றி வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்ற மாதம். இந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பு இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று போராடிய இளைஞர்கள் அல்லது போராடிய மக்கள் எதிர்பார்த்தது என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசைகள், அபிலாஷைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருக்கின்றவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நோக்கில் அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடி
போராடியிருந்தால் இன்றைக்கு அந்த மக்களினுடைய கனவினை நனவாக்குகின்ற செயற்பாடுகளை எந்தொரு தமிழ் கட்சியாவது எந்தொரு தமிழ் அரசியல்வாதியாவது அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்கின்றார்களா என்பது கேள்விக்குறியான விடயம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுங்காய்வு இல்லாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் 323 கொள்கலன்கள் தொடர்பான சம்பவம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தல் குழுவிற்கு 4 எதிர்க்கட்சி எம்பிக்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவின் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளாக அஜித் பெரேரா, முஜிபுர் ரஹ்மான், தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய கடிதம் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தால் நேற்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவுக்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்பட்டதாக கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க தொடர்புடைய நாடாளுமன்ற சிறப்பு குழு உடனடியாக நியமிக்கப்படும் என்றும் அதன் விசாரணை மிக விரைவில் தொடங்கும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த நாடாளுமன்ற சிறப்பு குழுவிற்கு ஆளும் கட்சியை பிரதித்துவப்படுத்தும் 8 உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிரணிகளின் ஒன்றிணைவுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மாறாக எதிரணியை ஆளுங்கட்சி குறிவைக்கவில்லை. அதற்கு எமக்கு நேரமும் கிடையாது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் பல கட்சி முறைமை மற்றும் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் என எதிரணி தரப்பில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜனநாயகத்துக்கு எங்கு எவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பது எதிரணி விளக்கினால் நல்லது. தராதரம் பாராது சட்டத்தை உரிய வகையில் செயல்படுத்துவதற்கு பெயர்தான் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என்பதா பல கட்சி ஆட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலா? எதிரணியில் உள்ள பல கட்சிகள் ஒன்றிணைவதுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாகும். எனவே பல கட்சி முறைமைக்கு எதிரணிதான் நாசமாக்கியுள்ளது. தமது கட்சியை பாதுகாத்து அதனை வலுப்படுத்துவதற்கு எதிரணிகளால் முடியாமல் போயுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க ஆளுங்கட்சியை குறை கூறுவது ஏற்புடையது அல்ல. நாம் எதிரணியை குறிவைக்கவில்லை. அதற்கு எமக்கு நேரமும் கிடையாது. ஏனெனில் மக்களுக்கான சேவையே எமக்கு முக்கியம் என்று ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரை நவம்பர் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தம்புத்தேகம நேரவான் நீதிமன்றம் குறித்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. தேசிய மக்கள் கட்சியின் பேலியகுட நகரசபை உறுப்பினர் டிஸ்னா நெரஞ்செலவின் கணவரான குறித்த பாடசாலை அதிபர் கடந்த 5ஆம் தேதி போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். மேலும் அவரது மகன் கடந்த மாதம் 29ஆம் தேதி போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளில் விழித்து பேசியதால் தனது வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நிலையீட்கட்டளை 22(1) முதல் 6 வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை ஆரம்பித்து வைத்து பேசும்போது சபாநாயகர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 8/11/2025 வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளர் ஏற்கனவே அறிவித்துள்ளேன். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக விழித்து பேசிய தகாத வார்த்தைகளை கன்சர்ட்டில் இருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.